எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம டிவியிலேருந்து பார்த்து ரசித்த நிறைய நடிகைகளும் இப்போ தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் சின்ன திரையில் இவங்க சூப்பராக வருவாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பல பேரும் நடித்தா ஹீரோயினாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ சினிமாவில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சினிமா சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த 5 நடிகைகள் யார் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் நியூஸ் ரீடராக இருந்த சினிமாவுக்கு போன முதல் நடிகை யார் அப்படின்னு பார்த்தா பிரியா பவானி சங்கர். இவங்க முதல்ல புதிய தலைமுறையில் நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க. நல்ல அழகாக தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவங்களுக்கு சினிமா சான்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனாலேயே 2015 போல விஜய் டிவியில் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல் நடித்தாங்க. அந்த ஒரே சீரியலில் செம பாப்புலர் ஆகி 2017 மேயாதமான் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு பிரியா பவானி சங்கருக்காகவே ஒரு கட் அவுட்லாம் வச்சாங்களாம் தியேட்டரில். பிரியா பவானி சங்கரும் 1990 பிறந்து இப்போ இவங்களுக்கு ஏஜ் 33 ஆனாலும் பக்கா சென்னை பொண்ணு, பார்க்கறதுக்கு மினி த்ரிஷா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கடைக்குட்டி சிங்கம், மான்ஸ்டர், மாஃபியா சாப்டர் 1, களத்தில் சந்திப்போம், கசடத்தபர, ஓ மனம் பெண்ணே, ஹாஸ்டல், யானை, குருதியாட்டம், திருச்சிற்றப்பலம், கல்யாண கமையவும், அகிலன், 10 தலை, ருத்ரன், பொம்மை, ஏன் இப்போ ரீசெண்டாக டிமாண்டி காலனி 2, இந்தியன் 2 இந்த திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க பிரியா பவானி சங்கர். நல்லா படித்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து திடீர்னு நியூஸ் ரீடர் ஆகி சீரியல் ஆக்ட்ரஸ் ஆகி நிறைய ஆங்கர் பண்ணி இப்போ இவ்வளோ ஹீரோயின்ஸை நடித்தாலும் இவர் ஒரு பக்கா ஹீரோயின் மெட்டீரியல் இல்லை. பெரிய அளவு ஹோப் இல்லாத ஹீரோயின் சப்ஜெக்டில் தான் பிரியா பவானி சங்கரை புக் பண்ணுறாங்க. ஸோ இதை திருத்திக்கிட்டு நல்ல ஒரு மெயின் சப்ஜெக்டில் நடித்தாங்க அப்படின்னா எதிர்காலம் இருக்குது. பிரியா பவானி சங்கரை தொடர்ந்து அடுத்து பார்க்க போகிற நியூஸ் ரீடரோ அனிதா சம்பத். இவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அனிதா சம்பத் ஃபஸ்ட்டு பாலிமர், நியூஸ் 7, தமிழன், அதுக்கப்புறம் தமிழன் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி, இது போல பல சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் சான்ஸ் கிடச்சிச்சு. பிக் பாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அனிதா சம்பத்தா இப்படி அப்படின்னு சொல்லி பல கான்ட்ரவர்சியில் சிக்கினாங்க. ஆனால் இதனாலேயே நிறைய சினிமா சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அனிதா சம்பத்க்கு. சர்க்கார், காப்பான் அப்படிங்கிற திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன் ரீசெண்டாக இவங்க யூடியூப் சேனல்லையும் வச்சுருக்காங்க. இவங்க ரீல்ஸில் சேஞ்ச் பண்ணுற காஸ்டியூமோட டான்ஸிங்கெல்லாம் செம வைரல் ஆணுச்சு. ஏன்னா இவங்க நடித்த எல்லா திரைப்படங்களும் செய்தி வாசிப்பாளராகவே தான் வந்திருக்காங்க. காலா, சர்க்கார் 2.0, காப்பான், ஆதித்யவர்மா, அவசரம், தர்பார் அப்படிங்கிற எல்லா சினிமாலையும் இவங்க செய்தி வாசிப்பாளராகவே நடிச்சிருந்திருக்காங்க. அனிதா சம்பத்தோட கணவரோ பிரபாகரன். இப்போ இவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸையும் சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகையோ இவங்களும் நியூஸ் ரீடராக தான் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. லாஸ்லியாவை நியூஸ் ரீடர் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்குமே தெரியாது. 1995 பிறந்த லாஸ்லியாவோ இவங்க ஸ்ரீலங்காவில் சக்தி டிவி அப்படிங்கிற சேனலில் நியூஸ் வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 3 லாஸ்லியா வந்தபோது அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ், எங்களோட இலங்கை தமிழுக்கே தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 3 வீட்டுக்குள்ளே இருந்தபோது கவின் லாஸ்லியா லவ்வில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் வெளியில் இவங்க செப்பரேட் ஆகிட்டாங்க. அந்த சமயம் லாஸ்லியாவோட அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ண எல்லா விஷயமும் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் லாஸ்லியா ஆளே மாறி போயிட்டாங்க. கூகுள் குட்டப்பன் அப்படிங்கிற திரைப்படத்தில் தர்ஷனோட சேர்ந்து நடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பெருசாக ஒரு சினிமா சான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட்லியா மூத்த பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க நிறைய சினிமா சான்ஸ் ஆட்ஸில் தான் நடித்து அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அப்பா இப்போ உயிரோட இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிக் பாஸ் வீட்டில் காதலிச்ச கவின் அவர்களோ இப்போ மேரேஜ் ஆகி செட்டில் ஆகி நிறைய திரைப்படங்களில் முன்னணி ஹீரோவாக நடித்து செமையாக வந்துட்டுருக்காரு. பட் கவினை வேணான்னு சொன்ன லாஸ்ட்லியா இன்னும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அடுத்த நடிகையே திவ்யா துரைசாமி. இப்போ இவங்க குக் வித் கோமாளி சீசன் 5 நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. பட் திவ்யாவோட வாழ்க்கை ஆரம்பித்ததும் நியூஸ் ரீடர்லேருந்து தான். இஸ்பெட் ராஜா இதயராணி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோலையும் நடிச்சிருந்திருப்பாங்க. திவ்யா துரைசாமி 1990ஆம் ஆண்டு பிறந்து பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து சின்ன இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க. திவ்யாவை நீங்கள் எல்லாருமே சூர்யா திரைப்படத்தில் எதிர்க்கும் துணிந்தவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோலையும் நடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்களா சஞ்சீவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில். இதெல்லாம் விட இப்போ குக் வித் கோமாளி ஷோ மூலியமாகவே நிறைய ஃபேன் பேஸை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க திவ்யா துரைசாமி. கடைசியாக பார்க்க போகிறது சரண்யா துராடி. இவங்க நல்ல ஒரு தமிழ் பேசுவாங்களாம். அதனாலேயே விஜய் தொலைக்காட்சியில் நெஞ்ச மறப்பதில்லை அப்படிங்கிற சீரியலில் வந்திருந்தாலும் சரண்யாவும் ஃபஸ்ட்டு புதிய தலைமுறை அப்படிங்கிற டிவி நிகழ்ச்சியில் தான் வந்திருந்திருப்பாங்க. 4 ஆண்டுகள் இதே நிகழ்ச்சியை பண்ணியிருந்திருக்காங்க. 1988ஆம் ஆண்டு பிறந்து சென்னையிலேயே எல்லா காலேஜையும் முடிச்சு இப்போ இவங்க சீரியலில் பண்ணிட்டு இருந்தாலும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தவங்க தான் சரண்யா. இப்போ தான் ரீசெண்டாக இவங்களுக்கு மேரேஜும் ஆச்சு.
அதே போல தான் சன் டிவி நியூஸ் ரீடர் கண்மணி இவங்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இவங்க சீரியல் ஆக்டர் நவீன் அவர்களை மேரேஜ் பண்ணாங்க. இது போல் பல செய்தி வாசிப்பாளர்கள் பார்க்கறதுக்காகவும் அழகான உச்சரிப்பும் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இதுதான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.